அவதூர் நாட்டாண்மை பஞ்சாயத்து அவர்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய நமாஸ் அவர்கள் அத்தனை பேரையும் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று இப்போது குடியரசு தின சிற்றுரை துவக்கப்படுகிறது. எல்லா புகழும் இந்திய தேசத்தின் 76வது குடியரசு தின நிகழ்ச்சியில் நாம் எல்லோரையும் சங்கமிக்க செய்த அல்லாஹ் ஒருவருக்கே உண்டாகட்டுமாக. அன்பான பெருமக்களே, அடக்குமுறை ஆட்சியின் மூலமாக பீடிக்கப்பட்டிருந்த நமக்கு சுதந்திரம் தேவை என்கிற அந்த சூழல் ஏற்பட்டு சுதந்திரத்திற்காக போராட்டங்களை ஆரம்பம் செய்து அதிலே கிட்டத்தட்ட வெற்றியை நெருங்கிவிட்டோம் என்ற அந்த சந்தர்ப்பத்திலே இதுவரைக்கும் ஆங்கிலேயர்களின் மூலமாக நிறுவப்பட்டிருந்த அமைக்கப்பட்டிருந்த அரசியல் அமைப்பு சாசன சட்டங்கள் நடைமுறையில் இருக்கிறது. இப்போது இந்தியா வெற்றி பெறுவதற்கான சுதந்திரம் கிடைப்பதற்கான நேரம் நெருங்கிவிட்டதால் இந்திய தேசத்தில் இன்று தனியாக அரசியல் அமைப்பு சட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனை 1946 நவம்பர் 9 அங்கே பேசப்படுகிறது. சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னரே இந்த சிந்தனை ஏற்படுகிறது. அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன? ஆள்பவர்களுக்கான சட்டங்கள், குடிமக்களுக்கான நெறிமுறைகள், இந்த இரண்டையும் உள்ளடக்கியதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டமாக இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது 1950க்கு பிறகு அங்கே சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு நடைமுறையிலே கொண்டு வரப்படுகிறது. எல்லோராலும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கான தினத்தை தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தினுடைய 26வது நாளை குடியரசு தின நாளாக நாம் கடைபிடித்து வருகிறோம். 1946 துவங்கிய அந்த சிந்தனை என்பது சற்றேறக்குறைய அந்த அரசியலமைப்பு விதிமுறைகளை எழுதி முடிப்பதற்காக சுமார் 3 ஆண்டு காலங்கள் தேவைப்பட்டிருக்கிறது. 1949 நவம்பர் 9 அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கான எல்லா விதிமுறைகளும் எழுதி முடிக்கப்பட்டிருக்கிறது. 1946 நவம்பர் 9 துவங்கிய அந்த வேலை 1949 நவம்பர் 9 முடிவடைந்திருக்கிறது. துல்லியமாக சொல்வதாக இருந்தால் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்களிலே இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒட்டுமொத்த சட்டங்களும் எழுதி முடிக்கப்பட்டது. ஏன் இந்த 3 ஆண்டு காலங்கள், ஏன் இந்த நீண்ட நாட்கள் என்று நாம் யோசித்து பார்க்கிற போது இந்த தேசத்திலே இந்தியர்களாக வாழக்கூடியவர்கள் பன்முகத்தன்மை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல சமயங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். பல மொழிகளை பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த தேசத்தில் வாழக்கூடிய சமய, மொழி, இன வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேர்களுக்கும் சாதகமான ஒரு அரசியலமைப்பு சட்டமாக அமைக்கப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலேதான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடிப்பதற்காக சுமார் 3 ஆண்டு காலங்கள் அங்கே தேவைப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்திலே எல்லாரும் நாம் அவர்களுடைய மதத்தினுடைய சட்டங்களை பின்பற்றி வாழ்வதற்கான சம உரிமை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. சில நேரங்களிலே அவைகளில் மாறுதல் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்படுகிற போதுதான் காமன் சிவில் கோட், யூனிஃபார்ம் சிவில் கோட் என்ற சட்டங்கள் வருகிற போது நாம் அதற்கு அவ்வப்போது எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். ரப்புல்-ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சில சட்டங்களை சொல்லிவிட்டு இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டங்கள், அல்லாஹ்வுடைய நடைமுறைகள் என்று சொல்லுகிறார். அதே போன்றுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் மதிக்க வேண்டும், நாம் மதிப்போம். இதுவரைக்கும் நாம் மதித்துக் கொண்டிருக்கிறோம், இனி கியாமத் வரைக்கும் மதிப்போம். எதுவரை என்று சொன்னால் நம்முடைய ஷரியத் சட்டங்களுக்கு முரணான சட்டங்கள் அங்கே இயற்றப்படாத வரை
இப்போது வரை அப்படி ஒரு சட்டம் இல்லை. அப்படி இருக்கிற வரைக்கும் அந்த காலம் முழுவதும் நாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடப்போம் என்பத உறுதிப்பாட்டை ஏற்பதற்காகத்தான் நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தனி சிறப்பு என்ன தெரியுமா? ஏனோ தானா ஒன்று எழுதி முடிக்கப்படவில்லை. சற்றேறக்குறைய 60 நாடுகளினுடைய அரசியலமைப்பு சட்டங்களை ஆய்வு செய்து அதனுடைய அடிப்படையிலே தான் இந்த சட்டங்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாடு இரு நாடு அல்ல, 60 நாடுகளினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்து அவைகளை படித்து அதிலே இருந்து சுருக்கத்தை எடுத்து நம் தேசத்திற்கு என்ன தேவை, பல சமயங்களை பின்பற்றுகிற மனிதர்கள் வாழுகிற இந்த தேசத்திலே இந்த சட்டங்கள் பொருந்துமா பொருந்தாதா என்பதை எல்லாம் தீர்க்கமாக யோசித்து இந்த சட்டங்களை எழுதி முடிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது தனித்தன்மை என்ன தெரியுமா? 11 முறை இந்த தீர்மானங்களை சட்டங்களை எழுதுவதற்காக அமைக்கப்பட்ட குழுவினர்கள் ஒரு முறை இருமுறை அல்ல 11 முறை ஒன்று கூடி இதில் லாபம் என்ன நஷ்டம் என்ன என்பதை எல்லாம் தீர்க்கமாக யோசித்து இந்த சட்டங்கள் நெறிமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மற்ற நாடுகளினுடைய சட்டங்களை போன்று இல்லாமல் கரத்தின் மூலமாகவே இந்திய அரசியலமைப்பு சாதனம் என்பது இயற்றப்பட்டது. மூன்றாவது தனித்தன்மையாக இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக இப்போது நமக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பிற நாடுகளுக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. இது நான்காவது தனிச்சிறப்பாக இருக்கிறது. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் முன்னோர்கள் இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டு இந்த அரசியலமைப்பு சட்டங்களை நிறுவுவதற்காக அமைக்கப்பட்ட அந்த குழுவிலும் அவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். எனவேதான் அன்றைக்கே அவர்கள் பொது சிவில் சட்டத்தின் சம்பந்தமாக அந்த பேச்சுவார்த்தை அந்த காலகட்டத்தில் எழுந்தபோது எங்களுடைய சரியத்துக்கு முரணான காரியம், எங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று கையெழுத்து போட மறுத்துவிட்டார்கள். இல்லை என்றால் அன்றைக்கே அந்த பொது சிவில் சட்டம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கும். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் முன்னோர்களின் மூலமாக அந்த அரசியலமைப்பு சட்டங்களை பாதுகாத்து இன்றைக்கு வரைக்கும் நாம் சுதந்திரமாக நம் சமய சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நெறிமுறைகளையும் பின்பற்றி வாழ்வதற்கு போதுவான ஒரு அரசியலமைப்பு சாசனத்தை சட்டத்தை நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். எனவே இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது சரியத்திற்கு முரணாக இல்லாமல் இருக்கும். அனைத்து காலங்களிலும் நாங்கள் இவைகளை முழுமையாக பின்பற்றி நடப்போம் என்கிற உறுதிப்பாட்டை எடுத்தவர்களாக நாம் இங்கிருந்து விரைந்து செல்ல வேண்டும். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய அவாவையும் துஆவையும் கபூல் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.